மூன்றாவது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திற்கு ஒரு அடையாளம் தெய்வீக பாதுகாப்பு. எங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தில் இருப்போம் என்றால் தேவனுடைய பாதுகாப்பு நம்மேல் தங்கியிருக்கின்றது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் என்ற மனிதனிடத்தில் வந்து, ஆபிரகாம், நான் உனக்கு காமிக்கின்ற தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொன்ன பொழுது ஆபிரகாம் உடனடியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனும் முழு குடும்பமும் உடனடியாக தேவனை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆனால் அதே 12ஆவது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் தேவ வார்த்தை சொல்லுகின்றது, வாசிங்களேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். தேவ அழைப்பு ஆபிரகாமை நோக்கி வருகின்றது. வா ஆபிரகாம், உனக்கு நான் காமிக்கக்கூடிய தேசத்திற்கு நீ புறப்பட்டு போன்றாரு. ஆபிரகாம் பெட்டி எடுக்கும் பொழுது லோத்து உங்கள் பெரியப்பா பெட்டி எடுக்கிறத பார்த்துருப்பாரு. எங்கள் பெரியப்பா போறீங்கன்னு கேட்டிருப்பாரு. ஆண்டவர் சொன்னாருப்பா, நான் போகிறேன், நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லி லோத்தும் அவன் குடும்பமும் என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாமோடு கூட அவர்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. அழைப்பு லோத்துக்கல்ல, ஆபிரகாமுக்கு தான். ஆனால் லோத்து ஆபிரகாமோடு கூட போன நிமித்தம், அந்த உறவின் நிமித்தம் என்ன நடந்ததுன்னா, ஆபிரகாம் மேல் கொடுத்த ஆசீர்வாதம் லோத்தின் மேலே வழிந்தோட ஆரம்பித்தது. லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்த நிமித்தம் அவனும் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவனுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்கள் ஒருமித்து அவர்கள் குடியிருக்கும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் என்ன நடந்ததுன்னா அவ்வளோ பெருகிடுச்சாமா. அந்த பூமி என்ன பண்ண முடியுங்களாமா, அவர்களை தாங்க கூடாத அளவிற்கு தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாங்க. யோசித்து பாருங்க, என்ன ஒரு அற்புதம். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார், அழைத்தாரு. லோத்து சும்மா கூட வந்தான், அதனால அவன் மேலே ஆண்டவர் ஆசீர்வாதம், அவனுக்கும் எல்லாவற்றையும் பெருக செய்தார் ஆண்டவர். இருவருக்கும் ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கியும் ஐஸ்வர்யத்தையும் தந்தாரு. ஆனால் ஒரு தவறு நடந்துருச்சு. லோத்து அவனுடைய ஆசீர்வாதத்தின் காரணத்தை மறந்து விட்டான். அவன் நினச்சிட்டான், எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்துட்டாரு நினச்சிட்டு அந்த அதிகாரம் நீங்கள் படிக்கும் பொழுது 2 வேலைக்காரங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லோத்துடைய வேலைக்காரனும் ஆபிரகாமுடைய வேலைக்காரன். இப்போ லோத்து என்ன பண்ணியிருக்கணும்னா, வேலைக்காரங்களை கூப்பிட்டுட்டே, இங்கே பாரு, ஆபிரகாமுடைய ஆட்களோட எந்த விதத்துலையும் வாக்குவாதம் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் பொழைக்கிறோன்னா அவர்னால தான். ஒழுங்காக அவங்களோட ஒத்துழைச்சு எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு நீ உதவி செய்யன்னு சொல்லி புத்தி சொல்லி அவனை வேலைக்காரங்களை அவன் கட்டுப்படுத்தியிருக்கணும். ஆனால் என்ன நடந்ததுன்னா, அவன் எதுவும் செய்யலை. பிரச்சனை அவ்வளோ முத்தின பிறகு ஆபிரகாம் சொல்கிறாரு, இங்கே பாரு, நம்ம 2 பேர் இருக்குன்னா பிரச்சனை தான் வரும், நீ உனக்கு ஒரு இடத்த தேடிக்கோ, நீ எதை எடுக்கிறியோ அதுக்கு நான் அப்பாற்பட்டு நான் எடுத்துக்கிறேன்றாரு. அங்கேயும் லோத்து என்ன பண்ணியிருக்குன்னா, பெரியப்பா உங்கள் விட்டு நான் போக மாட்டேன். ரூத்தை போல சொல்லியிருக்கணும், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ நான் அங்கேயே இருப்பேன், ஏன்னா நான் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன், உங்களோடு இருக்கும் பொழுது என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த அதிகாரத்தில் கண்ணை ஏறெடுத்து பார்த்து அவனுக்கு பிரியமான இடத்தை அவன் தெரிந்து கொண்டு ஆபிரகாம் விட்டு பிரிந்து அவன் போயிடும். ஆபிரகாம் விட்டு அவன் பிரிந்து போன உடனடியாக அடுத்த அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, ராஜாக்கள் யுத்தம் செய்யும்படியாக அவர்கள் திட்டம் செய்யும் பொழுது யாரை அவர்கள் பிடித்து கடத்தி செல்றாங்க? லோத்து. அடுத்த அதிகாரத்திலே லோத்து அவனும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கடத்தி எடுத்துக்கொண்டு போகிறாங்க. ஏங்க, அந்த ராஜாக்கள் ஏன் ஆபிரகாமை வந்து அவங்க கடத்தி செல்லலை? ஏன் ஆபிரகாமையும் அவங்க வந்து எடுத்துருக்கணும்ல? லோத்து எடுத்தவங்க ஆபிரகாம் எடுக்கணும்ல? ஏன்னா ஆபிரகாம் மேலே தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது. ஆனால் லோத்து என்னைக்கு அங்கேருந்து வெளியே போனானோ அந்த பாதுகாப்பை இழந்துட்டான் உடனடியாக. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் தான் போய் லோத்தை போய் காப்பாற்றி மீட்டுக்கொள்கிறார், திரும்பி எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்கிறார். அப்போவாது புத்தி வரணும்ல, அப்போவாது லோத்து சொல்லிக்கணும், பெரியப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் திரும்பி உங்கள் பக்கமே வந்து உட்காந்துக்கிறேன், அதுதான் பாதுகாப்புன்னு சொல்ல வேண்டியவன் சோதோம் பக்கம் போய் அவனுடைய கூடாரத்தை விரித்து அவனுடைய முடிவு ஒரு பரிதாபமான முடிவாய் மாறுகின்றது. ஆனால் ஆபிரகாம் மேல் தேவனுடைய ஆசீர்வாதமும் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில் இருந்தபடியால் தேவ பாதுகாப்பு அவன் மேல் இருந்தது. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கென்றே தெய்வீக உறவுகளை வைத்திருக்கின்றார்.
இந்த உறவில் இருக்கின்ற வரைக்கும் அந்த தெய்வீக பாதுகாப்பும் நம்ம மேல் இருக்கின்றது. நாம் நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றும் காரணம் நம்ம அறிந்து கொள்வது அவசியம். சில நேரத்தில் தேவன் நம்மை சிலரோடு கூட இணைத்து வைப்பதற்கு காரணம் அவர்கள் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு சித்தம் கொண்டிருக்கின்றார். இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் இந்த ஆசீர்வாதத்தின் இடத்தை விட்டு நகராமல், ஆண்டவரே நீங்கள் எங்கே என்னை வைத்திருக்கின்றீர்களோ அந்த இடத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன் என்று தீர்மானம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களை அந்த இடத்தில் உயர்த்தி அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கின்றார்.